கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரும் வல்லவரும் நல்லவரும் போதுமானவருமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதுல உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவா, உம்முடைய திருப்பாதத்தில் பணிந்து எங்களை ஒப்பு கொடுக்கவா, எங்கள் தேவைகளை சொல்லவா, எங்கள் மன பிரயாசங்களை வைக்கவா, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு தருகிற ஆலோசனையை கேட்கவா தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும், அது ஒருபோதும் வாடாது என்று சொன்னீங்க சாமி. இந்த நாளின் காலையில் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் மலரட்டும். வியாதிகள், கடன் தொல்லைகள், மனப்பிரயாசங்கள், இப்படி பலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலே உலகம் முழுவதிலும் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் நிச்சயமா நீர் கொடுக்கிற ஆறுதல், தேறுதல் மூலம், சமாதானத்தின் மூலம் சந்தோஷப்படட்டும். எங்களை மறைத்து கொள்ள உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கல்வாரி கீதங்களில் 106வது பாடல், எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. வின நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. 32வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என்மேல் பாரமாக இருந்ததனால் என் சரீர உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து. இப்படி இருப்பதால் உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்புறவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரை போலவும் புத்தியில்லா கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். பொல்லாதவனுக்கு வரும் வேதனைகள் அநேகம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து களிகூருங்கள். நேர்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் நிருபம் 1 யோவான் அதிகாரம் 2 வசனங்கள் 8 முதல் 11 வரை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 29 முதல் 34 வரையுள்ள வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 21ஆம் அதிகாரம் 'மத்தேயு நற்செய்தி நூல் 20
20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனம் உருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பது. இன்றைக்கான திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டோம். திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து விழுந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்திருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தமாய் பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனைக்கான தலைப்பு நம்மேல் நோக்கமுள்ள தேவன். நம்மேல் நோக்கமுள்ள தேவன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட இறை வார்த்தை 34ஆம் சங்கீதம் 15வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்தில் நியூ ஹாம்ஷயர் என்று ஒரு இடம் இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் வரையிலும் அந்த ஊர் ஒரு சுற்றுலா தலமாக இருந்தது. அதற்கு காரணம், அந்த இடத்திலே 40 அடி உயரத்துக்கு மலை மனிதன் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மனிதன் அல்ல, ஒரு பெரிய பாறை. அந்த பாறையினுடைய முகம் வெளிப்புறம் ஒரு மனித முகத்தை போல இருந்தது. ஆகையினால் அந்த பாறைக்கு மலை மனிதர் என்று பெயரிட்டிருந்தார்கள். சிலர் மலைவாழ் முதியவர் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். பெரிய நாவல் எழுத்தாளர் நத்தானியல் ஹாத்ரன் தன்னுடைய புத்தகத்தில் த கிரேட் ஸ்டோன் ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் இதை பற்றித்தான் எழுதியிருக்கிறார். இதை வாசித்த பிறகு நிறைய பேர் அதை பார்ப்பதற்கு சுற்றுலாவாக அந்த இடத்திலே வந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவிலே ஏற்பட்ட காற்று மழையில இந்த பெரிய 40 அடி உயரமான மலைவாழ் முதியவ கீழே விழுந்து துண்டு துண்டா போயிட்டு. அது அந்த நியூ ஹாம்ஷயர் பட்டணத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த நாள் கருப்பு நாளாக, துக்க நாளாக மாறியது. அதை பற்றி அன்றைய காலை பத்திரிகைகள்
பெரிய பெரிய தலையங்கங்களை எழுதின. ஒரு நிறைய பேரிடத்தில் பேட்டி கண்டு அதை பற்றி எழுதினார்கள். ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்கள் இந்த மலைவாழ் முதியவருக்கு பக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம். பல வருஷமா எங்களுடைய சிந்தை எல்லாம் என்னவாக இருந்தது என்றால், எங்களை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாங்களும் காலையில் எழுந்த உடனே இவருடைய முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தோம். இனி யாரை பார்ப்போம்? இனி நம்மளை பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்? இரவில் கூட எங்கள் பிள்ளைகள் சொல்வார்கள், நாங்கள் படுக்க போறோம் மம்மி, நம்ம அந்த மலைவாழ் முதியவர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என்று சொல்வார்கள். இனி எங்களை பார்ப்பது யார்? இனி எங்களை கவனிப்பது யார்? நாங்கள் யாருடைய முகத்தை பார்ப்போம்? காலையில் எழுந்த உடனே தினமும் அந்த முகத்தை பார்த்து தானே எழும்பினோம். இனிமே யாருடைய முகத்தை பார்ப்போம் என்று அழுதார்கள், அல்லகோலப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மலைவாழ் முதியவர் ஒருவேளை விழுந்து நொறுங்கி போகலாம், மாறாத தேவன், நேற்றும் என்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருடைய கண்களை திறந்து காதுகளை திறந்து வைத்து நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை, நீதிமான்களை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறாரா? இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதி இருக்கு பாருங்க, மத்தேயு நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வரை உள்ள வசனங்கள். அந்த பகுதியை வாசித்த போது என் உள்ளம் என்னை அறியாமலேயே உடைந்தது. என்னவென்றால், 2 பார்வையற்ற மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள், எரிகோவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக அவங்க அங்கே உட்கார்ந்து இருப்பார்கள்? பிச்சை எடுப்பதற்குத்தான். ஏனென்றால் இந்த எரிகோ பட்டணத்தையும் அதை சுற்றிய பகுதிகளையும் பார்ப்பதற்கு வெளியிலிருந்து நிறைய பேர் வரக்கூடும். அப்படி வருகிறவர்களிடத்திலே இவர்கள் ஏதாவது தங்களுக்கு கிடைக்குமா, தங்களுடைய வாழ்வாதாரங்களை நடத்துவதற்கு அவர்களுடைய உதவியை கேட்டுத்தான் அங்கே உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போது ஒரு நாள் இயேசு அந்த வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட அவருடைய சீடர்கள் வருகிறார்கள். திரளான ஜனங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த கூட்டத்தின் சத்தத்தை கேட்ட உடனே சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? இயேசு ஐயரு, எங்களுக்கு இரங்கா. இயேசுவிடத்தில் இரக்கத்தை கேட்கிறார்கள். கூட வந்த ஜனங்கள் என்ன நினைத்தாங்க? காசுக்காகத்தான கூப்பிடுகிறாங்க, சி பேசாம இருக்க, அதட்டினார்கள். மக்களுடைய காதுகளுக்கு அது ஒரு இரைச்சலாயிருந்தது, தேவையற்ற கூப்பாடாக இருந்தது, நிம்மதியை கெடுக்கிற இரைச்சலாக இருந்தது. சொல்ல போன அவங்களுக்கு அது ஒரு அருவருப்பாக இருந்தது. பார்வையற்ற மனிதர்கள், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற கூக்குரல், விண்ணப்பம், கதறல் சாமானிய மனிதர்களுக்கு இரைச்சலாய் தெரிந்தது, அவர்களுக்கு இடையூறாய் இருந்தது. அவர்கள் சீனறுத்து என்று அதட்டினார்கள். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, என் ஆண்டவர் இயேசுவின் காதுகளிலே அது ஜெபமாக கேட்டது. அது ஒரு ஏழை, எந்த விதமான ஆதரவும் இல்லாத ஒரு அனாதை, தன் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னை உருவாக்கின தேவனிடத்தில் வைக்கிற எளிமையான தாழ்மையான விண்ணப்பமாக அவருக்கு தெரிந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்துல வந்தபோது நின்றா, அவர்களை அழைத்து வர சொன்னா. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவுக்கு தெரியும் இவர்கள் பிச்சை மாத்திரமல்ல, அதுக்கு மேல எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள்
என்னை எதிர்பார்க்கிறார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனாலும் இயேசு அவர்கள் வாயிலிருந்து சொல்லும்படியாக எதிர்பார்த்தார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பார்வையடைய வேண்டும். அதுதான் ஆச்சரியம். ஒருவேளை இந்த ஜன கூட்டத்துக்கு இவர்கள் பேசின வார்த்தைகள் தான் காதுல விழுந்திருக்கும். இவர்களுடைய தேவை என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு பாரம் இல்லை. இந்த நாளில் அன்பானவர்களே, நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய கூக்குரலும் நம்முடைய எதிர்ப்பும் தான் காதுல கேட்கும். ஆனா நம்முடைய உள்ளத்தினுடைய பாரம் என்ன என்பது தெரியாது. சில வேளை பிள்ளைகளுடைய பாரம் பெற்றோருக்கு தெரியல, மனைவியினுடைய பாரம் கணவனுக்கு தெரியல, கணவனுடைய வேதனை மனைவிக்கு புரியல, அதை உணர்ந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. ஆனா என் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், இவர்கள் பார்வை அடைய வேண்டாம், இவர்கள் மற்றவர்களை போல சுவாதீனர்களாய் இருக்க வேண்டும். இவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிற இந்த பார்வையற்ற தன்மை விலகும் போது இவர்கள் சுதந்திரமாக இவர்கள் பார்வை அடைந்து தேவனை மைமைப்படுத்த முடியும். தேவன் படைத்த படைப்புகளில இவர்கள் இணைந்து வாழ முடியும், என்னை மைமைப்படுத்த முடியும் என்று என் தேவன் அறிந்திருந்தார், என் ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். ஆண்டவர் பார்வை கொடுத்த போது என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின்னால சென்றார்கள், அவருடைய ஊழியக்காரர்களானார்கள், அவருடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக சென்றார்கள். இது வரலாறு. நம் ஆண்டவர் இயேசு மனிதன் பார்க்கிற பிரகாரம் அவர் பார்ப்பதே இல்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயங்களை பார்ப்பார், இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்பார். ஏதோ இருதயத்தில் வீணான சிந்தனையை வைத்துவிட்டு நாம அப்படியே முறுமுறுத்து கொண்டிருப்போம். ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய உண்மையான தேவை இதுதான், இவன் வீணா சிந்திக்கிறான், இவன் உண்மையாகவே சிந்திக்க வேண்டியது என்ன என்றும் அவருக்கு தெரியும். அப்போது அவர் போதிப்பா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவ பரிசுத்த ஆவியின் மூலமாக தெய்வ வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்துக்குள் அவர் பேசுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. மற்றவர்கள் நம்ம புகழும் போது பல வேளைகளில் நம்முடைய செவியை திறந்து வைக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? மற்றவர்கள் நம்மை விமர்சிக்கும் போது காதுகளை அடைத்துக்கொள்ள நினைக்கிறான். மற்றவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு லாபமாக தோன்றும் போது காதை திறந்து வைக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு நஷ்டத்தை கொடுக்குமான காதை பூட்டிடும். ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒருவர் கேட்டா நமக்கு அது கேட்காதது போல என்ன என்ன என்று அப்படியே மறைந்து கொள்வார். அந்த காதுகளை அடைத்து கொள்ளுதல், நம்முடைய கண்களை மூடிக்கொள்ளுதல். என் தேவன் இருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்கள் தேவையில கூப்பிடும் போது கதறும் போது அவர் கண்களை திறந்து வைத்து காதுகளை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார். என்ன பேச, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டாம், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நான் என்ன விரும்புகிறாய், உன்னுடைய மன விருப்பத்தை என்னிடத்தில் சொல்லி என்று கேட்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மோசேயை முச்செடியின் நடுவிலிருந்து அவர் அழைத்த போது மோசேயிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். நான் அவர்கள் எகிப்திலே ஆளோட்டிகளின் நிமித்தமாக வேதனைப்படுகிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்வதற்கு சரியான சூழ்நிலை கிடையாது, வேலை செய்தா சரியா சம்பளம் கிடையாது, அடி வாங்குறாங்க, உத வாங்குறாங்க, அவர்களுக்கு உரிமைகள் இல்லை.
அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு கூட உரிமை இல்லை. அது என் ஜனம், அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனம் என் ஜனம், என் ஜனம். அழுவதை பார்க்கிறேன், அவர்கள் இடுகிற அழுகுரலை பார்க்கிறேன், சிந்துகிற கண்ணீரை பார்க்கிறேன், கதறுதலை கேட்கிறேன், அவர்களுடைய வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நான் கேட்டுக்கொண்டே இருப்பேனா? இல்லை, அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆனா இறங்கி வரமாட்டார், எந்த விடுதலையும் தரமாட்டார் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமா? 10வது வசனத்துல சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படிக்கு உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா. என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புகிறேன், நீ வா. ஆமன்பார்களே, ஒருவேளை நாம இடுகிற கூக்குரல் ஆட்சியாளர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம், நம்மை ஒடுக்குகிற அதிகாரிகளுக்கு கேட்காமல் இருக்கலாம், நம்மை வேதனைப்படுத்துகிற கொடுங்கோல் மன்னர்களுக்கு கேட்காமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார். தகுந்த நேரத்தில் அவர் பலன் அளிப்பா, பதில் அளிப்பா, விடுவிப்பா. நம்புவோம். அவர் நம்மை கைவிட்டு விடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஒருவேளை இக்கால சூழலை, இந்த கொரோனா இந்த சூழ்நிலையில பலர் வாழ்வாதாரங்களை இழந்து பலர் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய கதறுதல் தேவ சமூகத்திலே போய் சேருகிறது, அவருடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. நமக்கு உதவி செய்ய அவர் நல்லவராய் இருக்கிறார், ஆயத்தமாய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். தகுந்த சமயத்திலே அதை செய்வார். வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. உலகம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறது, மக்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நோவா தன் காலத்தில் உத்தமனோ நீதிமானுமா இருக்கிறார். அந்த நீதிமான் தினமும் மக்களுடைய பாவங்களை நினைத்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டிருப்பார், கதறி இருப்பார். ஐயோ, இந்த மக்கள் இப்படி செய்கிறாங்களே, எவ்வளவு அநியாயம் செய்கிறாங்களே, பழிக்கு பழி வாங்குறாங்களே என்று நோவா நித்தமும் தேவ சமூகத்தில் கதறி இருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்துல நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. தேவன் பெருவெள்ளத்தினால பூமியை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானுமாகிய நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அதிலிருந்து தப்புவித்தான். இதான் கிருபை. உலகத்தை தேவன் தம்முடைய கோபத்தினால அழிக்கும் போது தம்முடைய பிள்ளைகளை அவருடைய கிருபையின் சிறகுக்குள்ள, மறைவுக்குள்ள கொண்டு வந்து பாதுகாப்பா. அவர் நம்மை பாதுகாக்கின்ற விதம். 2வது வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேசத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும். மற்ற தேசங்கள் எல்லாம் பயங்கரமாய் பாதிக்கப்படும் போது ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற அவருடைய பிள்ளைகள், அவரை நேசிக்கிற அவருடைய தேசத்தின் மேல அவருடைய கண்கள் இருக்கும். அவர் பாதுகாப்பா. பறந்து காக்கிற பட்சியை போல அவர் அந்த தேசத்தின் மேல் பாதுகாப்பாக இருப்பார். 3வது வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் இருக்கிறது, அது சும்மா ஒரே இடத்துல ஒரே காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறது இல்ல, பூமி எங்கும் உலாவி வருகிறதாம். எதுக்காக? தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவி கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு இடத்துல முகமும் முகவரியும் இல்லாத ஒரு மனிதனா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை கூட ஆண்டவருடைய கவனிப்பு இல்லாம இருந்து விடக்கூடாது. அவர் அவனையும் பார்ப்பதற்கு, விசாரிப்பதற்கு உலாவி வருகிறார், சுற்றி வருகிறார். அடுத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 33:18-19 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவா, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா கொள்ளை நோய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை மரணம் நெருங்காதபடிக்கு அவர்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் கருத்தாயிருக்கிறார், மிகவும் கவனமாயிருக்கிறார், தெளிவா இருக்கிறார். என் ஜனங்கள் எந்த விதமான நெருக்கத்திலையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவருடைய கண்கள் அவர்களை நோக்கி இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார், விசாரிக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அன்பானங்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கண்கள் அக்கினிமயமான கண்கள். அவருடைய கண்கள் நியாயம் தீர்க்கின்றது. அவருடைய கண்கள் வல்லமையும் மகிமையும் நிறைந்ததாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 4:16 சொல்லுது, சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள், அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தது. சிங்காசனத்துக்கு முன்னால, தேவாதி தேவனுக்கு முன்னால நித்தமும் நம்மை குறித்து தகவல்களை கொண்டு போவதற்கு சிங்காசனத்துக்கு முன்னால நிற்கிற ஜீவன்கள் எல்லா பக்கத்திலும் கண்கள் நிறைந்தவைகளாய் இருக்கிறது. அவைகள் சகலத்தையும் பார்க்கிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மில் நோக்கமா இருக்கிறார். ஒருவேளை நாம நினைக்கலாம், ஆண்டவர் என்ன மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார், விலகி விட்டார், அவருக்கு நாம் பேசுறது கேட்கவும் இல்லை, அவர் என்ன பார்க்கவும் இல்லை. கதறுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். தம் குமாரனியை நமக்காக தந்தவர், அவர் வழியா எல்லாவற்றையும் தர சித்தமானவர், நம்மை நேசிக்கிற ஒரு அன்புள்ள தகப்பன் அவர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இன்றைக்கு காலையில் நம்மில் நோக்கமுள்ள தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகமலர்ந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதே இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், ஆறுதல் வரும், விடுதலை வரும். நாம் எதிர்பார்க்கிற ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையில் இந்த நாளை தொடங்கவா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 300வது பாடல், அதிலே 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். நான் பிரதான பாவியே, ஆனால் இயேசு ரத்தமே என்ற பாடல். முன்னூறு நான் பிரதான பாவியே, ஆனால் இயேசு ரத்தமே சிந்தி எனக்காகவே மரித்த நான் உய்யவே, செடி கொடியும் போலே அவர்
வானத்தினுயரமோ சமுத்திரத்தின் ஆழமோ இயேசுவின் அன்புக்கு நீக்கும் மதுவே சதா நான் தேடாதிருக்கவே என்னை தேடி கண்டதே. பாவ மன்னிப்பால் சாந்தம் நெஞ்சை ஏற்றும் சந்தோஷம் ஏனோ போல் தேவன் வசம் நடக்க விசுவாசம் நோரும் கொண்ட நெஞ்சுக்கு ஆறுதல் செய்வார் இயேசு. ஆமென். ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, எங்கள் மேல் நோக்கம் உள்ளவராக நீர் இருக்கிறபடியால் உம்மை போற்றுகிறோம். உமது குமாரன் இயேசுவின் வழியாக நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதில் அளிக்கிறேன். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறேன். எங்களுக்கு உண்டாயிருக்கிற பலவிதமான நெருக்கடிகள் அநீதிகள் எல்லாவற்றிலும் எங்களுக்காக நீர் பதிலளிக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த ஆறுதலின் செய்தியை இன்றைக்கு காலையில் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆவியானவர் கொண்டு வந்த இந்த மன உருக்கத்தின் செய்திக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள், கொரோனா வைரஸ் தாக்கத்தின் நிமித்தம் பாதிக்கப்படுகிறவர்கள் உண்டு. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாய் வேலைகளை இழந்து நிற்கிறவர்கள் உண்டு. தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து கவலைப்படுகிறவர்கள் உண்டு. தங்களுக்கு நீண்ட காலமாக இழைக்கப்பட்டு வருகிற அநீதியின் நிமித்தமாய் உடைந்து நொறுங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய வேலை, படிப்பு, திருமணம் இவைகளுக்காக கண்ணீரோடு செபிக்கிற பெற்றோர்கள் பலருண்டு. ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஐயா. படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள், திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகள், இப்போ தங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமையா. இருக்கிற இடத்துல உன் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும். அவர்கள் கண்ணீரை கண்டு அவர்களுடைய கதறுதலை கேட்டு கொண்டிருக்கிறபடியா ஏற்ற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நிச்சயமா நீர் அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா மகிழ்ச்சியை காண செய்வேன் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லாவித பயங்களையும் கவலைகளையும் வேதனைகளையும் மாற்றி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கும் வியாதியின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், வீடுகளிலே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், வயது முதிர்ந்தவர்களாக பலவீனப்பட்டு நீண்ட நாட்களாக வீடுகளிலேயே முடங்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. அவருடைய வல்ல கரங்களால் தொடும் ஆண்டவரே, அற்புத வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் பெற்று கொள்ளட்டும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற மன பாரங்கள் பிரயாசங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. என் தேவன் சமாதானத்தையும் சுகத்தையும் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தார். இந்த காலங்களில் வியாதி நிமித்தமாக ஆண்டவரை வேலைகளுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறவர்களை கண்ணோக்கி பார். மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ துறை சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற அத்தியாவசிய பணிகளான குடிநீர், மின்சாரம், நுகர்பொருள் வாணிப கழகம், இன்னும் ஆண்டவரை போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறை, அஞ்சல் துறை, இப்படி ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விவசாயத்தில் பணியாற்றுகின்றவர்கள், கடலில் மீன்பிடிக்கிறவர்கள், இப்படி ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். அவருடைய உழைப்புக்கு தக்க பலனை கொடும். இன்றைக்கும் வேலைக்கு செல்லும் போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும். அவள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கல்வியாண்டில் அவருடைய பிள்ளைகள் ஆன்லைனில் படிக்கும்போது அவளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கண்ணோக்கம். நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக படிக்கவும் தேரவும்
இந்த கல்வியாண்டில் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும் என்று செபிக்கிறார். நல்ல தகப்பனே, இன்றைக்கு பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை ஆசிரிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். உம்முடைய இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தீர்க்காயுசோடு வாழ கிருபை தா. திருமண நாட்களை காண்பவர்கள் இந்த திருமண ஆண்டில் கர்த்தருடைய விசேஷித்த நன்மைகளையும் கிருபைகளையும் கண்டுகொள்ள செபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஐயா, பலப்படுத்தும். இன்று முழுவதும் எங்களோடு கூடுகிறார். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார். தேச தலைவர்களை கண்ணோக்கும். உலக தலைவர்களை ஆசீர்வதியா. கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்காக உழைக்கிற மக்களை கண்ணோக்கம். ஏற்ற நேரத்தில் அதிவிரைவில் தடுப்பூசி வெளிவரத்தக்கதான கிருபையை தா. நல்ல தகப்பனே, எங்களை முற்றிலும் உடைய பொறுப்பில் வைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, அச்சம் வருவதாக. உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். தாட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு வாழ்வா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படியானால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். தினமும் காலையில் 7 மணிக்கு இந்த முகநூல் வழியாக நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கும் 8:30 மணிக்கும் 2 ஆராதனைகள் இருக்கிறது. ஏதாவது ஒன்றில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நாம் எங்கிருந்தாலும் நம்மை காணுகிற தேவன், நம்மை கேட்கிற தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், கைவிட மாட்டார். எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கும் அவர் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நம்பிக்கையோடு வாழ்வா. God bless you. Thank you.